வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணிக்கு சொல்லிருக்காங்க. 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. யாரும் சாப்பிடல. சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான். எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல் அதை சொல்லுங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யார் வரல? அவங்க பேர் ஏமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுருக்கீங்க அந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரு சொல்ல மாட்டேங்க. கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போட்டு யாரு பேர் சொல்ல மாட்டேங்க. முதல்ல வா, நீங்க யார் யார் டாக்டர் தான் இந்த போர்டு எவ்வளவு பப்ளிக் இருக்கும் பாருங்க. மீடியா வரும்போது தேவையில்ல உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்டேன் சேவ் பண்ணி நான் சொல்லிட்டேன் முதல்லயே. நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் தேவையில்ல நீங்க டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்கே 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் எடுத்து ஒருத்தர் இருக்காரு, மந்த ஒடுத்து ஒரு பையன் ரத்தத்தோடு உட்கார்ந்துருக்கேன். பாவம் அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வர் படத்தில் வாழ்ற மாதிரி செத்து போன ஒவ்வொருத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற சொல்ல மாட்டாங்க. வேற சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணிலேருந்து ஏசி இங்கே வாங்கனே வாங்க. அவங்க டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 1 போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்கே யாரும் சாப்பிட இல்லை. எல்லாம் காசு தானே கவர்மெண்ட் அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்லை போட்டுருக்காங்க. ஆனால் இந்த டாக்டரும் கிடையாது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்க. ஒரு டாக்டர் இல்லை. நம்ம வந்து டாக்டர் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் டாக்டர் ஃபோன் கேட்டால் கவர்மெண்ட் மேனேஜர் ஒரு அம்மா எடுத்துட்டு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கு. இவங்க டாக்டரோட நம்பர் கேட்டால் ஓடிபி யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரை கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பேர் ஓடி வந்துக்கிறாங்க. மேலே அட்மிட் டாக்டர் போனால் யாருமே இல்லை. 8 மணிக்கு வந்தோம். 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கட்சிக்கு யாருமே வரல. டாக்டர் யாருமே இல்லைங்க. யாரை இருந்தாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் குழந்தைகிட்ட வாய்ப்பு தான் ஆகணும் தெரியல. அதுக்கு தான் வந்திருக்கேன். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். 3 மணி நேரமாக குழந்தைய தூக்கிட்டு எவ்வளோ நேரம் குழந்தை 8 மணிக்கு வந்தேன். இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பார்க்கலையா அவங்கள? எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் ஃபோனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில் பொறுத்த வரைக்கும் மதுரை மண்ணி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவரை நீட்டாக பார்க்குறாங்க. ஏன் சென்னையில் பார்க்க மாட்டாங்களா? சென்னையில் காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க. ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஜேசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக மக்கள் காசு தானே போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க பாருங்க. வெளியில வந்து எத்தனை பேர் இருக்காங்க? பாட்டி பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. முடிச்சுட்டாங்க. பார்ட்டி கவர்மெண்ட் முடிச்சு ஒரு உயிரை கொண்ட இடத்தை பாவம் வாங்க. அந்த மக்களை வந்து பாருங்க.